வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தாரணி டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம சேனலில் போட்டித் தேர்வு நோக்கில் வினாவடிகள் பார்த்துட்டு வரோம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு டவுட் கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது இப்போ வந்து நான் 10th முடிச்சிருக்கேன், ஸோ நான் வந்து குரூப் 4 எழுதலாமா, இல்லை 12th முடிச்சுட்டு தான் குரூப் 4 எழுதணுமா, இல்லை ஏதாச்சும் டிகிரி முடிச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு சில பேர் 18 வயசு ஆனாலே போதுமா, இல்லை 21 வயசு ஆகணுமா அப்படிங்கிற டவுட்டுமே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இது மட்டும் இல்லாமல் எத்தனை வயசு வரைக்கும் என்னால் குரூப் 4 தேர்வு எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான ஒரு தீர்வாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியான முக்கியமான வீடியோவுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வச்சிருக்க பிடிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா, டிஎன்பிசி அதாவது இப்போ போய் நடந்து முடிஞ்சதுக்கு அவங்க வெளியிட்டிருந்தாங்களே அந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது ஏப்ரல் 25, 2025 அவங்க வெளியிட்டிருந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நம்ம ஏஜ் லிமிட்டை பற்றி, ஸோ என்னென்ன முடித்தவங்க குரூப் 4லாம் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாகவே பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இப்போ அவங்க வந்து ஒரு ஏஜ் லிமிட் சொல்கிறாங்க இல்லையா, 2025 1/7/2025 அன்று. ஸோ அந்த டேட்டை கணக்கில் வச்சு தான் அவங்க சொல்லியிருக்க வயது வரம்பை நம்ம வந்து எடுத்துக்கணுமா. ஓகேவா? இப்போ 2026க்கு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா, அங்கே 2026 அவங்க சொல்லியிருக்க வயசு வந்து நமக்கு ஆயிருக்கணும். ஓகேவா? இது 2025 அவங்க வெளியிட்ட நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனால இங்கே 2025 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இவங்க கீழே கொடுத்துருக்க அந்த வயது சலுகை எல்லாமே இந்த டேட்டை பொறுத்து தான் அமையும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிற வகுப்பினர்கள், அதாவது எது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இது எதுக்குள்ளேயும் வராமல் ஜென்ரலில் வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் 18 வயசு ஆனால் எழுத முடியாத 21 தான் எழுதலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ இந்த கிராம நிர்வாக அலுவலர், அதாவது விஏஓ போஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மட்டும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 25 வயசு நிறைவடைந்து இருக்க வேண்டும். ஓகேவா? அது எந்த டேட்டுக்குள்ளே? இந்த 2025 7/1க்குள்ளே. இதே இப்போ நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அவங்க 2026 கணக்கில் எழுதுவாங்க. இதுக்காக தான் இந்த டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது விஏஓ எக்ஸாம், கிராம நிர்வாக அலுவலர் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக, அதாவது அந்த போஸ்டிங்கை நம்ம எடுக்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா 21 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஓகேவா? இதே மற்ற போஸ்டிங்லாம் இருக்குது இல்லையா, அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட்னு சொல்கிறோம் இல்லையா, இளநிலை உதவியாளர், இந்த இளநிலை உதவியாளர் பிணையம், இளநிலை வருவாய் ஆய்வாளர், இளநிலை செயல் பணியாளர், இளநிலை உதவியாளர், அதாவது தட்டச்சு வச்சுருப்பாங்க, ஸ்டெனோ வச்சுருப்பாங்க, எல்லாமே வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்குமே வயசு என்னது? 18 வயசு ஆனாலே போதும். அப்போது இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்? 10th முடித்தாலே எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? இந்த விஓ எக்ஸாமும் 10th முடித்தாலுமே எழுதலாம். ஆனால் நமக்கு ஏஜ் என்ன ஆயிருக்கணும்? அவங்க சொன்ன டேட் படி நமக்கு 21 வயசு ஆகியிருக்கணும். ஆனால் மற்ற போஸ்டிங்கெலாம் என்ன பண்ணியிருக்கான்? 18 வயசு ஆகியிருந்தாலே போதும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரஸ்ட் கார்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த எக்ஸாமுக்குலாம் வனக்காப்பாளர் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த எக்ஸாம்லாம் எழுதணும் அப்படின்னா இதுக்கும் என்ன பண்ணியிருக்கணும்? 21 வயசு ஆயிருக்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாமே எந்த கேட்டகிரி கீழே வருது அப்படின்னா ஜென்ரல். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே எது கீழே வரும்? ஜென்ரல் கீழே வருது. ஓகேவா? அப்போ இந்த ஜென்ரல் கீழே வர்றவங்க எத்தனை வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம்? ஸோ உச்ச வயது வரம்பு. ஓகேவா? இந்த வயசுக்கு மேலே எழுத முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அவங்க 21 வயசு அப்படின்னா 18 வயசுலேருந்து எத்தனை வயசு வரைக்கும் எழுதலாம்? 32 வயது வரைக்கும் எழுதலாம். ஓகேவா? இதே இந்த விஏஓ எக்ஸாமு, இந்த ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமுக்குலாம் 21 வயசுலேருந்து 32 வரைக்கும், மற்றபடி ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கெலாம் 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் எழுதலாம். ஓகேவா? இதே மாற்றுத்திறனாளி, அதாவது வயது வரம்பில் சலுகை அளிச்சிருக்காங்க யார் யாருக்கு அப்படின்னா, இதே மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாமா? 42 வயது வரைக்கும் எழுதலாம். ஓகேவா? மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 42 வரைக்கும் எழுதலாம். இதே முன்னாள் இராணுவத்தினராக இருக்காங்க அவங்க அப்படின்னா 50 வயது வரைக்கும் எழுதலாம். மாற்றுத்திறனாளினா 42 வயது வரைக்கும், முன்னாள் இராணுவத்தினராக இருக்காங்க அப்படின்னா 50 வயது வரைக்கும் எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற விதவையாக இருக்காங்க அப்படின்னா அவங்க 37 வயது வரைக்கும் எழுதலாம். ஸோ இது வயது வரம்பில் சலுகை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே எதுக்கு பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜென்ரலுக்கு பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிசி, இந்த எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இதெல்லாம் வரும் இல்லையா, ஸோ நமக்கு ஓகேவா இந்த வகுப்பு கீழே ஜென்ரலில் வராமல் வர்ற மற்றவங்களுக்கான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலில் வராமல் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஸோ இதில் வரவங்களுக்கா என்னென்னா இதற்கும் அதே தான். இப்போ நம்ம விஓஓ எக்ஸாம், அதாவது கிராம நிர்வாக அலுவலர் எக்ஸாம் எழுதணும்னா இதுக்குமே என்ன பண்ணியிருக்கணும்? 21 வயசு ஆகி இருக்கணும். இதே மற்றபடி இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, இளநிலை உதவியாளர்லாம், இந்த பிணையத்தில் வரவங்க, இது நம்ம டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கவங்க, ஸ்டெனோ முடிச்சிருக்கவங்க, இதுக்கு மற்றபடி இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் எல்லாத்துக்குமே 18 வயசு ஆனாலே போதுமானதாக இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஃபாரஸ்ட் கார்டெலாம் இருக்குது இல்லையா, வன பாதுகாவலர், வனக்காப்பாளர், ஸோ இதுக்கும் என்ன பண்ணியிருக்கணும்? இதுக்கும் விஏஓ போஸ்டிங்க்கு மட்டும் 21 வயசு ஆனால் தான் எலிஜிபிள். மற்ற போஸ்டிங் எல்லாமே நம்ம 10 வயது இருந்தாலே போதும் எழுத முடியும். ஓகேவா? 18 வயது இருந்தாலே போதும் எழுத முடியும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஓகேவா? இதில் உச்ச வரம்பு வயசு எவ்வளோ, ஸோ எத்தனை வயசு வரைக்கும் நம்மளால் எழுத முடியும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எத்தனை வயசு வரைக்கும் எழுத முடியும் அப்படிங்கிறத
இப்போ இந்த விஓ போஸ்டிங் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா உச்ச வயது வரம்பு 42 நமக்கு நிறைவடைஞ்சு இருக்கக்கூடாது. 42 வயசுக்குள்ளே இருந்தால் எழுதலாம். மற்றபடி அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கெலாம் என்ன கொடுத்துருக்காங்க, பிசி எம்பிசி இவங்களுக்குலாம் வந்து 34, எஸ்சி எஸ்டிக்கு 37 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா, எல்லாருக்கும் தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயுமே என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியில் வராங்க இல்லையா, இதுக்குமே வயது வரம்பு சலுகை கொடுத்துருக்காங்க. இதில் மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா விஓஓ எக்ஸாமுக்கு 52 வயசு வரைக்கும் எழுத முடியும். மற்றபடி ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்குலாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பிசி எம்பிசி பிரிவுக்கு 44 வரைக்கும், எஸ்சி எஸ்டிக்கு 47 வரைக்கும் வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. இதே முன்னாள் இராணுவத்தினராக இருக்காங்க அப்படின்னா 55 வயசு வரைக்கும் எழுத முடியும். முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் 55 வயசு வரைக்கும் எழுத முடிகிறது. ஆதரவற்ற விதவையாக இருந்தால் இந்த கிராம நிர்வாக அலுவலர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு 42 வயது வரைக்கும், மற்றபடி இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 37 வயது வரைக்கும் நம்மளால் எழுத முடியும். ஓகேவா, ஸோ 10th முடிச்சிருந்தாலே போதும், அப்போ கண்டிப்பாக நம்மளால் எல்லா எக்ஸாமும் எழுத முடியும். இந்த விஓஓ எக்ஸாமும் காப்பாளர் வன பாதுகாவலர் எக்ஸாமுக்குலாம் 21 வயது ஆகியிருக்கணும். மற்றபடி போஸ்டிங்க்கு 18 வயது ஆகி 10ஆம் வகுப்பு முடிந்திருந்தாலே போதுமானதாக இருக்குது. அப்போது இன்னொரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இருக்கும் இன்னொரு கேள்வி, நான் வந்து 12th முடிச்சிருக்கேன், ஸோ நான் வந்து இப்போ டிகிரி முடிச்சிருக்கேன், அப்போ எங்களுக்கு எதுவும் ரிசர்வேஷன் இல்லையா, வயது வரம்பில் இது இல்லையா அப்படின்னு வந்து கேட்போம். ஸோ அதுக்கு அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதியை விட அதிகமான பொதுக்கல்வி தகுதியை பெற்ற பிசி எம்பிசி எஸ்டி இவங்க எல்லாருக்குமே பிரிவை சார்ந்த தேர்வர்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ புரியுதா, எல்லாருக்கும் தெளிவாக புரியுதா? இப்போது குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படிங்கிறது 10th. அப்போது அவங்க சொல்லியிருக்க அந்த வயது வரம்பு எல்லாமே 10th வரைக்கும் முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் அடங்குமா. அதை தவிர நீங்கள் 12th இல்லை ஏதாவது ஒரு டிகிரியோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நமக்கு உச்ச வயது வரம்பே கிடையாது. அப்போ எத்தனை வயசு வரைக்கும் வேணாலும் எழுதலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா, எத்தனை வயசு வரைக்கும் எழுதலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, உச்ச வயது வரம்பு இல்லை அப்படிங்கிறது எதை பொறுத்துனா, இப்போது இவங்க வந்து 2025 நோட்டிஃபிகேஷன் நம்ம எடுத்திருக்கோம். 2025 1/7 அன்றோ அல்லது தெரிவு செய்யப்படும் நாளன்றோ அல்லது நியமனம் செய்யப்படும் நாளன்றோ தேர்வர் 60 வயது நிறைவு செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு 60 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 59 வயசுன்னு வச்சுக்கோ, நமக்கு 60 வயசு ஆகக்கூடாது. அப்போது 10th தவிர 12th டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ எல்லாமே முடிச்சிருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 59 வயது வரைக்கும் என்ன பண்ணலாம், எக்ஸாம் எழுதலாம். அப்போ அவங்க மேலே கொடுத்துருக்க வயது வரம்பு எல்லாமே எதுக்கு பொருந்தும் அப்படின்னா வெறும் 10th மட்டும் முடிச்சிருக்கிறவங்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. நம்ம 12th முடிச்சிருக்கோம், டிகிரி முடிச்சிருக்கோம் அப்படின்னா 59 வயசு வரைக்கும் என்ன பண்ண முடியும், நம்மளால் கண்டிப்பாக எக்ஸாம் எழுத முடியும். ஓகேவா, இதுலேயுமே 18 வயசானவங்க என்ன பண்ணலாம், விஏஓ போஸ்ட்டும் அந்த ஃபாரஸ்ட் கார்டு போஸ்ட்டை தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ண முடியும். இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் 21 வயசு ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து தெளிவாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியான இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி முக்கியமான வீடியோவுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதற்கான ஒரு விளக்கம் கொடுக்குற வீடியோவையும் நம்ம சேனலில் பதிவிடுறோம். நன்றி.